ஏன் ஆண்டு கிருபை தராருன்னா ஒரு வார்த்தை வாசி, 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ, எவனைனா உங்களை, அல்லேலூயா, யாரை விழுங்கலான்னு நம்மை தேடி ஒவ்வொரு நாளும் சுத்துறான். நம்மளை தேடி, நம்ம பிள்ளைகளை தேடி, நம்ம குடும்பத்தை எப்படி விழுங்கலாம் சுற்றி திரிகிறானாம். சில நேரங்களில் சில பிரச்சனையை காண்பித்து அதை பூதாகரமாக்கி அவ்வளவுதான் உன் ஜீவி முடிஞ்சு போச்சு. அல்லது சில நேரங்களில் சில உலகத்தின் பாவ இச்சைகளை காண்பித்து அதில் விழும்படி நம்மை போராடுகிற சத்துருவின் போராட்டம். எப்படியா நம்ம விழுங்கணும், அதான் சாத்தானுடைய நோக்கம். இந்த சாத்தான் கை நாம் விழாதபடி நம்மை பாதுகாப்பத்தான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. அதே 1 பேதுரு 5:9 வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. யாருக்கு எதிர்த்து நிக்கணுமா? பிசாசு எதிர்த்து நில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு நம்மோடு போராடும் பொழுது, நம்ம குடும்பத்தை பாழாக்க போராடும் பொழுது இந்த கிருபை என்ன செய்யும்? நம்மோடு பேச ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் வார்த்தை கொண்டு, வசனங்களை கொண்டு நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தி பரிசுத்த ஜீவித்து குறித்து எச்சரிக்கும் பொழுது விசுவாசத்திலே உறுதியாயிருந்து சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. தேவ கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மால ஒரு நாள் கூட பரிசுத்தமாக வாழவே முடியாது. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வந்தும் வழிதவறி போக ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? தன்னோடு பேசுகிற அந்த தேவ கிருபையை அசட்டை பண்ணி அந்த கிருபையில் வாழாம அந்த கிருபையை தள்ளிவிட்டு ஓடுவதனால தான் இன்னைக்கு அநேகர் போராட்டங்களை சோர்ந்து விடுகிறோம், அல்லது பாவ இச்சைகள் போராடும் பொழுது வழிதவறி போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து தேவ கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை உணர்ந்து தேவ கிருபையில் வாழ பழகினால் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க உண்மையில்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு போராட்டங்கிறது உண்டு. சாத்தானுடைய கோல் அப்படின்னா உலகம் அல்ல. இன்னைக்கு சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திருகிறான்னா உலகத்துக்கிற ஜனங்களை விழப்பண்ணுவது அல்ல. அவன் நோக்கம் ரட்சிக்கப்பட்ட நாம் தான். ரட்சிக்கப்பட்ட நாம, கர்த்தர் ஆராதிக்கிற நாம சோர்ந்து போய் பின்வாங்கணும். ஒரு பக்கம் பிரச்சனை, போராட்டம், குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடி, வியாதி, இதெல்லாம் காண்பித்து உன் ஜீவியம் பார்த்தியா, உன் தலையெழுத்து பார்த்தியா, சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஜெபம் என்ன பிரயோஜனம், வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை பாரு. ஒரு சோர்வு, ஒரு விரக்தி, ஒரு நெருக்கத்தை உள்ள கொண்டு வந்து நம்மை எப்படி ஆயிலும் கத்தவிட்டு என்ன செய்யணும்? பின்வாங்கவை. இன்னொரு பக்கம் உலகத்தின் சிற்றின்பங்களை காண்பிச்சு, உலகத்தின் அல்பமான சந்தோஷங்களை காண்பித்து பாவ இச்சையில விழப்பண்ண போராடுகிறான். ஒரு பக்கம் உலகத்தின் போராட்டம், இன்னொரு பக்கம் இச்சை. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல கர்த்தருக்கான வைராக்கியமா நிற்கணும்னா அதுக்கு தேவைதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இந்த யோசேப்பு தன் தகப்பன் வீட்டை விட்டு தன் சகோதரால் வஞ்சிக்கப்பட்டு எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டான். அப்பா வீட்டில் சுகமாய் வாழ்ந்த யோசேப்பு அப்படியே சீன் மாறிடுச்சு. எகிப்தில் ஒரு போராட்டமான வாழ்க்கை. அவன் தகப்பன் வீட்டில் இருந்தப்ப யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவன். அண்ணமார் 10 பேர் துன்மார்க்கனா இருக்கிறான். ஆனால் இந்த யோசேப்பு எப்படி இருக்கிறான்? கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறான். இதை பார்த்த சாத்தான் 10 அண்ணமாரை விட்டுட்டான். யார் தான் சாத்தானுடைய கோல்? யோசேப்பு. நல்லா கவனிங்க. உங்களை சுற்றி 1000 கிறிஸ்தவர்கள் இருந்தும் ஒருவேளை அவர்கள் சத்தியத்துட்டு வழி விலகி போனா அவங்க சாத்தானுடைய கோல் கிடையாது. யார் கர்த்தருக்காக நிற்கணும்னு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களைத்தான் விழுங்க சாத்தான் என்ன செய்யறான்? போராடுவான். இப்ப யோசேப்பு எகிப்தில் அடிமையா விற்கப்பட்டான். யோசேப்பின் லைஃபை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எகிப்தில் அடிமைத்தன வாழ்க்கை. அடிமைத்தன வாழ்க்கைன்னா சுகபோக வாழ்க்கை இல்லை. கொஞ்ச நாள் கழித்து தான் அதிகாரியா மாறுகிறான். ஆனா ஆரம்பத்தில் ஒரு அடிமையை போல நடத்தப்பட்டவன் யோசேப்பு. ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவான் யோசித்து பாருங்க. கண்ணீரோடு சாப்பிடுவேன். எங்க அப்பா வீட்டில் செல்ல பிள்ளையா இருந்தேன், ஆனா என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சே, என் அண்ணமார் துரோகம் பண்ணிட்டாங்களே. ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையை விட நம்பிக்கை துரோகத்தை போல ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு இல்லை. எந்த பிரச்சனையும் தாங்கிடுவான். ஆனா துரோகம் இழைக்கப்பட்டான், துரோகம் உள்ள என்ன செய்திரும்? சிதைச்சிரும். யோசிப்பு லைஃப் அப்படிதான் இருந்துச்சு.
10 அண்ணன்மார் நம்பினேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே. ஒரு பக்கம் அந்த வேதனை, போராட்டம், அடிமைத்தன வாழ்க்கை, இது ஒரு பக்கம் நெருக்குது. இன்னொரு பக்கம் போத்திபாரின் மனைவி, நாளுக்கு நாள் அவனோடு பாவத்தில் விளப்புணுவதற்கு போத்திபாரின் மனைவி போராட்டம். ஒரு பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் இச்சை. இந்த ரெண்டுக்கு நடுவில் யோசேப்பை எப்படியாவது விழுங்கணும்னு சாத்தான் போராடுகிறான். ஆனா யோசேப்பு விழாமல் இருந்ததுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சித்தியுள்ளவனாய். யோசேப்பு கர்த்தரை ஆராதிப்பதும் யோசேப்பு கர்த்தருக்காய் வாழ்வதும் சாத்தான் அறிந்தவன். எப்படியான் யோசேப்பு என்ன செய்யணும், விழுங்கணும்னு போராடினான். தேவ கிருபையோ யோசேப்பை காத்தது. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரி சித்தியுள்ளவனாய் இருந்தான். தேவ கிருபை ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு பக்கம் யோசேப்பு போல போராட்டம், இன்னொரு பக்கம் யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்த பாவ இச்சை. இப்போ யோசேப்பை ஏன் சாத்தான் விளப்பன பார்த்தான்? நீங்க ஆரம்பத்திலிருந்தே சாத்தான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:15 கர்த்தர் சொன்னார், உன் வித்துக்கும் இவள் வித்துக்கும் பகை உண்டாகும். இப்ப சாத்தானுடைய பார்வை யார் மேல இருக்குதுன்னா, யார் அந்த ஸ்திரீயின் வித்து, யார் என் தலை நசுக்குவான்? ஆபேல் ஆரம்பிச்சான், ஒவ்வொருத்தரையா தள்ளிக்கிட்டே இருக்கிறான். யாரெல்லாம் கர்த்தர் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் சாத்தானுடைய கண்ணு. யோசேப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யோசேப்பு சாத்தானுக்கு தெரிந்ததுனால இந்த யோசேப்பு தலை நசுக்குவானோ அவனை விழுங்கிடலாம். இன்னைக்கு சாத்தான் ஏன் நம்மோடு போராடுகிறான்? நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நித்திய ஜீவனை பறிப்பதற்கு நம்மோடு போராடுகிற அந்த சத்துருவின் வலையில விழாமல் நம்மை காத்துக்கொள்ள நமக்கு தேவை தேவ கிருபை. அல்லேலூயா. கிருபையில வாழணுங்க. அந்த கிருபை நம்மோடு என்ன செய்யும்? போராடும். போராட்டம் வரும் பொழுது நம்ம விசுவாசம் நிற்பதற்கு போராடும். யோசேப்பு லைஃபை பாருங்க, அவன் சோர்ந்து போகிறான், அடிமைத்தன வாழ்க்கை கண்டு சோர்ந்து போகிறான். கர்த்தர் யோசேப்பு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? சும்மா இருந்தாரா கர்த்தர்? இல்ல. யோசேப்பு கவலைப்படாத, கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம் போராட்டம், உன் அண்ணன் துரோகம் பண்ணியிருக்கிறானா கவலைப்படாத, நான் தான் அதை அனுமதிச்சிருக்கிறேன் உனக்கு. அதனால தான் யோசேப்பு கடைசியை சொல்லுவான், நீங்க அனுப்பல, அநேகர் ஜீவரட்சணை உண்டாகும்படி கர்த்தரே என்னை முன்னாடி அனுப்பினார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு யோசேப்புக்கு எப்படி வந்துச்சு? கர்த்தர் தேற்றுகிறார், அதான் தேவ கிருபை. யோசேப்பு பயப்படாத, உனக்கு 2 தரிசனம் கொடுத்தேன் தெரியுமா, அது நிறைவேற்றுவது தான் கொண்டு வந்திருக்கிறேன். போராட்டங்கள் கண்டு சோர்ந்து போகாத. பாடுகள் வரும் பொழுது தேவ கிருபை யோசேப்பை பலப்படுத்தினது. யோசேப்பு தைரியமா இருந்தான், கர்த்தர் முறுமுறுக்கல. இன்னொரு பக்கம் போத்திபார் மனைவி பாவத்தை இழுக்கும் பொழுது இவன் வாலிபன், இச்சை, அவனோடு போராடும் பொழுது கர்த்தருடைய கிருபை எச்சரிக்கிறது, யோசேப்பு இது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம். ஆகவேதான் யோசேப்பு சொல்லுவான் ஆதியாகமம் 39:9, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. ஏன் சொன்னார் யோசேப்பு? யோசேப்பு கையில் பைபிள் கிடையாது, யோசேப்பு காலங்களில் பிரமாணம் கிடையாது, யோசேப்பு காலங்களில் ஊழியக்காரன் கிடையாது. ஆனா இது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் யோசேப்புக்கு எப்படி தெரியும்? தேவ கிருபை யோசேப்பை எச்சரிக்கிறது. சில நேரங்களில் நாம் தடுமாறும் பொழுது உள்ள ஒரு மனசாட்சி நம்மோடு பேசுங்க, நம்மோடு உணர்த்தும். அதுக்கு பேர் தான் தேவ கிருபை. இந்த தேவ கிருபையில வாழ்றதுனா என்னது? இந்த எச்சரிப்புக்கு அப்படியே கீழ்ப்படிவது. யோசேப்பு கீழ்ப்படிந்தான். ஆகவேதான் சாத்தானின் கண்ணியில யோசேப்பு விழவில்லை. அல்லேலூயா. தேவ ஜனமாகிய நாம் தேவ கிருபையில வாழ பழகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனை பாடலை கண்டு நீ முறுமுறுத்திருப்பீர்கள் என்றால், உங்களோடு பேசுகிற அந்த விசுவாச வார்த்தைகள் அதை நீங்க புறந்தள்ளி நீங்க அவிசுவாசமாய் கர்த்தர் முறுமுறுத்திருப்பீர்களானால், இனி மனம் திரும்பி ஆண்டவரே என்னோடு பேசுகிற அந்த தேவ கிருபையின் வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை எச்சரிக்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம நீங்க இஷ்டம் போல வாழ்ந்திருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா.